எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆட்களை ஏற்பாடு பண்ணதே கார்த்திக் தொண்டைமான் தான். தலைக்கு 250 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து வண்டியில் வாகனத்தை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். இது உண்மையாகவே கொடுக்குற கூட்டம் அல்ல, செட்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஜெயிக்காது, இந்த குதிரை ஓடாதுன்னு கார்த்திக் தொண்டைமானும் வந்துட்டார். அப்போ மன்னர் பரம்பரையாக இருந்தாலும் சரி, மைத்திரையனாக இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய அடித்தளத்திலே வேலை செய்த அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்த குதிரை ஓடாது என்கிற முடிவுக்கு வர்றாங்க. இப்போ ஓபிஎஸ் மு.க. ஸ்டாலின் சந்திச்சதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது அப்படிங்கிறது என்னன்னா, பாஜகவால் தெருவுக்கு வந்தவர் ஓபிஎஸ். பாஜகவை மட்டும் அவர் நம்பாமல் இருந்திருந்தால் அவருக்கு அரசியல் இப்படி ஒரு மோசமான நிலைமையே வந்திருக்காது. அவருடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணமாக இருக்கிற பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு. அதற்காக என்ன செய்யறாருன்னா, பாஜக காரனுக்கு ஒரு இதை கொடுக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கணும், ஒரு டெரரை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சர் மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பின அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு உடல்நலம் விசாரிக்கிறேன் என்கிற அடிப்படையில் அவர் சந்தித்தார். ஆனால் அவர் திமுக அனுதாபியாக மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். எதிரிலே என்னை மதிக்கவில்லையா, மோடியை பார்க்குறக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டியா, நான் போய் சிஎம் பார்க்குறேன்னா இல்லையான்னு பாருங்கிற மாதிரி பார்த்துருக்கிறாரே தவிர பாஜக பின்னால் போவதற்கு அவருக்கு இப்போ ஒரு பெரிய நெருக்கடி உண்டாகி விட்டது எடப்பாடி பழனிசாமினால. ஓபிஎஸ் அதிமுகவிலும் சேர்த்து கொள்ள தானே சார் எடப்பாடி மறுக்கிறார். அப்போ அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது அப்படியே சொல்வதன் மூலமாக 2 பேர் எதிர்காலமே மோசமடையும்.